ராமபுரானின் அருந்தொண்டரான அனுமனுக்கென்று அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான கோவிலை நீங்கள் அறிவீர்களா? அந்த பிரம்மாண்ட கோவிலை பற்றித்தான் இந்த பகுதியில் நாம் காணவிருக்கிறோம். அந்த கோவில் ஐயங்கார்குளம் என்னும் பகுதியில் இருக்கிறது. கோவில் நகரமாம் காஞ்சிபுரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு கோவிலும் அமைக்கப்பட்டதன் பின்னணியில் புராண கதை ஒன்று சொல்லப்படும். அந்த வகையில் இந்த கோவிலுக்கான புராண கதை என்ன என்பதை காண்போம். ராமபிரானின் அணுக்கொத்தொண்டராக சொல்லப்படுபவன் அனுமன். அந்த அனுமன் சஞ்சீவி மலையை தன்னுடைய கையில் தாங்கி பறந்து செல்கிறார். அப்பொழுது அந்த மலையில் இருந்து சில துகள்கள் பூமியில் சிதறி விழுகின்றன. அப்படி விழுந்த ஒரு இடம்தான் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அவருக்கென்று ஒரு கோவில் எழுப்பப்பட்டிருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி விஜயநகர பேரரசு ஆளுகையின் கீழ் இருந்திருக்கிறது. அப்பொழுது நாயக்க மன்னரின் அமைச்சர்களுள் ஒருவராக இருந்தவர் யெச்சூர் தாத்தாச்சாரியார் என்பவர். அவர் ஒரு முறை தன்னுடைய படை பரிவாரத்தோடு வந்து கொண்டிருக்கும் பொழுது கல்வர் கும்பலால் சூழப்படுகிறார். பொன் பொருள் என்று அவரிடம் செல்வம் நிறைய இருந்திருக்கிறது. அந்த கல்வர் கூட்டத்திலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்களை மூடி ராமபிரானை வணங்குகிறார். அப்பொழுது அங்கே ஒரு குரங்கு கூட்டம் வந்து கல்வர்களை சூழ்ந்து அவர்களை விரட்டி விடுகிறது. தன்னை காப்பதற்காக ராமபிரான் தன்னுடைய தொண்டர் அனுமனை அனுப்பியிருக்கிறார் என்று நம்புகிறார் தாத்தாச்சாரியார். அப்பொழுது அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே ஒரு அனுமன் கோவில் இருக்கிறது என்பதையும் அறிகிறார். அங்கே வந்து அந்த அனுமனை வழிபட்டு அவருக்காக இருந்த அந்த கோவிலை மென்மேலும் விரிவுபடுத்துகிறார். அந்த கோவிலைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவிலோடு சேர்த்து அவர் இங்கே மிகப்பெரிய குளம் ஒன்றையும் ஏற்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட 130 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்ட அந்த குளமானது இன்றைக்கு சுருங்கி போயிருக்கிறது. என்றாலும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த குளம். அந்த குளத்தை தாத்தாச்சாரியர் பெயரை கொண்டு தாத குளம் என்று அழைத்தார்கள். இன்றைக்கு இந்த பகுதி ஐயங்கார் குளம் என்ற பெயரில் வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்களிலேயே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த கோவில். ராஜகோபுரம் உள்ள அனுமான் கோவில்கள் மிகச் சிலவே. அவற்றுள் இந்த கோவிலும் ஒன்று. மூலவரான ஹனுமன் இந்த கோவிலில் சஞ்சீவராயர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருக்கிறார். இந்த கோவிலுக்கு 2 வாசல்கள் உண்டு. தெற்கே நுழையும் வாசல் சாலையை ஒட்டி இருக்கிறது. வடக்கில் உள்ள வாசல் குளத்தை ஒட்டி இருக்கிறது. குளத்தில் இருந்து படியேறி வந்தால் வடக்கு வாசலை அடையலாம். வடக்கு வாசலிலே உள்ள மண்டபத்தில் 24 தூண்கள் உள்ளன. இந்த தூண்களில் இந்த கோவிலின் நாயகரான ஆஞ்சநேயர் 85 வடிவத்தில் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறார். இந்த கோவில் சுவர்களில் இந்த கோவிலை எழுப்பிய தாத்தாச்சாரியாரால் எழுதப்பட்ட ஸ்ரீ ஹனுமன் விம்சதி என்னும் பாடல் செதுக்கப்பட்டிருப்பதை காணலாம். இந்த கோவில் 3 பிரகாரங்களை உள்ளடக்கியது. கருவறையை சுற்றி இருப்பது முதல் பிரகாரம். 2வது பிரகாரத்தில் கைகளை கூப்பியவாறு இருக்கும் திருமாலின் மற்றொரு தொண்டரான கருடருடைய சிலையை காணலாம். இந்த பிரகாரத்தில் உருளி என அழைக்கப்படும் ஒரு பெரிய கல் இருக்கிறது. 14 அடி நீளமும் 5 அடி அகலமும் கொண்ட இந்த கல்லின் மேல் சமைத்து முடித்தவுடன் சாதத்தை கொட்டி விடுவார்களாம். அது ஆறிய பிறகு புளியோதரை, தயிர் சாதம் போன்ற உணவுகள் தயாரிக்கப்படுமாம். ஒரு காலத்தில் மதிய நேரத்தில் இங்கே மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மூன்றாம் பிரகாரத்தை கடந்து சென்றால் குளத்தை நம்மால் அடைய முடியும். இந்த இடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது நடவாவி கிணறு. வாவி என்றால் கிணறு என்று பொருள். நடை என்பது நடந்து வருவதை குறிக்கிறது. நடந்து செல்வதற்கான படிகள் அமைக்கப்பட்டிருப்பதால் இந்த கிணறு நடவாவி கிணறு என்று அழைக்கப்படுகிறது.
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வசந்த விழாவின் ஒரு பகுதியாக இந்த நடவாவி கிணறுக்கு வருகிறார். சித்திரை மாதம் நடைபெறும் இந்த விழாவானது இந்த பகுதியில் மிகவும் புகழ்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த நடவாவி கிணறை பற்றி வேறொரு பகுதியில் காண்போம். இந்த கிணற்றிற்கும் சஞ்சீவராயர் கோவிலுக்கும் இடையிலே பூமிக்கடியில் ஒரு பாதை இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 600 வருடங்கள் பழமையான இந்த கோவில் சமீபத்தில் புனரமைப்பு செய்யப்படவில்லை. கற்களால் கட்டப்பட்ட கோபுரங்களும் சிதிலமடைந்து காணப்படுகின்றன. உயர்ந்த கோபுரங்களுக்கு வண்ணமடித்து கண்களை கவரும் வகையில் அமைந்திருக்கும் பொழுது அதை பார்ப்பது ஒரு அழகு. அதே போல சிதிலமடைந்திருந்தாலும் வெயிலின் வெம்மையாலும் மழையின் பாசியினாலும் சூழ்ந்திருக்கும் கோபுரங்களை பார்ப்பதும் ஒரு அழகு. அந்த அழகினை நீங்கள் காண வேண்டுமானால் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். கோவில்கள் என்றாலே அழகுதானே.